श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. போன ஸ்லோகத்தில் பெரியாழ்வார் அப்படிங்கிற பெயர் கோதாதேவியால் தான் கிடச்சிது அப்படின்ட்டு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் கோதாவரி அவதாரம் பண்ணினதுனால தான் தெற்கு திசைக்கே ஏற்றம் வந்தது அப்படிங்கிறார். அதை பார்க்கலாம். இப்போ தக்ஷிணாபி பரிபக்ரிம புண்ணிய லப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் யத்ரைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராளுனாபி நியதம் நிஹிதா கடாக்ஷாஹ. அதாவது எடுத்த உடனே திக் தக்ஷிணாபின்னு ஆரம்பிச்சிருக்கார். தக்ஷிணம்னா தெற்கு திசையை சொல்றது. தெற்கு திசை அப்படிங்கிறது சாதாரணமாக அமங்கலமாக சொல்லுவா. எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணினாலும் தெற்க பார்த்து பண்ணாதே அப்படின்னு சொல்லுவா. ஆனால் இங்கே கோதாதேவி தெற்கு திசையில் அவதாரம் பண்ணியிருக்கா. ஏன்னா இந்த தெற்கு திசை அமங்கலம்னு எல்லாரும் சொல்றதுனால அது ஒரு மங்களமாக ஆக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மங்கள திசையை ஆக்கிறதுக்கோசரம் தெற்கு திசையில் அவதாரம் பண்ணியிருக்கா. இந்த கோதாதேவி அங்கே அவதாரம் பண்ணினதுனால அந்த திசை எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும், அந்த திசைக்கு அவ்வளவு புண்ணியத்தை கொடுத்துருக்கா. அந்த புண்ணியம் பூரா பக்குவ நிலையை அடைஞ்சதுனால கோதாதேவி அங்கே அவதாரம் பண்ணியிருக்கா. அதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நீ அவதரிச்சிருக்கிற அந்த தெற்கு திசை அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறார். உன்னோட அவதாரத்தில் அந்த தெற்கு திசைங்கிறது மற்ற எல்லா திசையை காட்டிலும் ஏற்றமுடையதாக போயிடுத்தான். அது மட்டும் இல்லை, உன்னுடைய நாயகனால ஸ்ரீரங்கநாதன் இருக்கானே, உன் ஸ்ரீரங்கத்தில் படுத்துக்கிண்டு உன் திசையவே பார்த்துட்டு இருக்கான். அது ஏன் தெரியுமோ அப்படின்னு ஸ்ரீ தேசியன் கோதாதேவியை கேட்குறாராம். அதுக்கு கோதாதேவி பதில் சொல்கிறா, இது என்ன தெரியாதா, திரேதாயுகத்திலேயே விபீஷணனுக்கோசரம் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டோ, நான் உன்னோட திசையை பார்த்துட்டே இருக்கேன், நீ இப்போ எங்கள் ராஜ்ய பரிபாலனை பண்ண அப்படின்னுட்டு விபீஷணனுக்கோசரம் தெற்கு திசையை பார்த்துட்டு லங்கையை நோக்கி படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாளாம் ஆண்டாள். அதுக்கு தேசிகன் சொல்கிறார், இல்லை நீ எங்க அவதாரம் பண்ணியிருக்கிய தெற்கு திசையை பார்த்து, அதனால உனக்கோசரம் ஒன்றை பார்த்துட்டே இருக்கணுங்க அப்படிங்கிறதுக்கோசரம் தான் தெற்கு திசையை பார்த்து படுத்துட்டு இருக்கார். சும்மா படுத்துட்டு இருப்பாரா, அதில் வேற எழுந்து எட்டி பார்த்துட்டு இருக்காராம் வேற. அந்த மாதிரி நீ அவதாரம் பண்ணினதுனால அந்த திசைக்கு ஏற்றம் வந்தது மட்டுமில்லை, ரங்கநாதன் உன்னையே நீ இருக்கிற திசையவே பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டாள் சீக்கிரம் வரமாட்டாளா அப்படின்னு நேரம் பார்த்துட்டு இருக்காராம். அதுக்கு ரங்கநாயகி தாயார் சொல்கிறாளாம், என்ன அவசரம், இப்போதான் அவதாரம் பண்ணியிருக்கா, இன்னும் திருப்பாவை சாதிக்கணும், நாச்சியார் திருமொழி சாதிக்கணும், அதெல்லாம் சாதிச்சுட்டு அப்புறம் தானே வருவாவ அப்படின்னு அது வேற சொல்கிறாளாம். அந்த மாதிரி ஆண்டாளும் ஸ்ரீ தேசிகனும் பேசிக்கிறாளாம். அப்போ அந்த திசை எப்பொழுதுமே உன்னுடைய அவதாரத்தினால தான் அந்த திசைக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் வந்திருக்கு. உன்னோட அவதாரம் தெற்கு திசை அப்படிங்கிறத விட்டுட்டு மங்களகரமான திசையாக மாறி இருக்கு. அதுவும் எப்படி, உத்தரா அப்படிங்கிற சொல் போட்டிருக்கார். உத்தரா அப்படின்னா வடக்கு திசையையும் சொல்லும், உயர்ந்தது அப்படிங்கிற அர்த்தத்தையும் சொல்லும். அந்த ரெண்டுத்துக்கும் தகுந்த மாதிரி உத்தரா அப்படின்ற ஒரு வார்த்தையையும் போட்டு ஸ்ரீ தேசியன் அவ்வளவு அழகாக கொடுத்துருக்கார். அதுவும் ரங்கநாதன் படுத்துன்னு இருக்கிறதோ அந்த பாம்பனையில், அந்த பாம்பனையும் ஆதிசேஷனுடைய அரவணையில் படுத்துன்னு இருக்கிறதுக்கும் அதுக்கும்
அப்படி அவர் எட்டி எட்டி எழுந்து எழுந்து எட்டி எட்டி பார்க்க பார்க்க அந்த குஷன் மாதிரி இருக்கு அவருக்கு. அதனால எட்டி எட்டி எம்பி எம்பி பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு வேற சொல்றாரா ஸ்ரீ தேசிகன். அதுவும் ஒரு கல்யாண பொண்ணு கல்யாண பிள்ளைக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கல்யாண பிள்ளை எப்பவுமே அந்த கல்யாண பொண்ணை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஸ்ரீ ரங்கநாதனும் ஸ்ரீ கோதாதேவியை பார்த்துட்டே இருக்காராம். அதுதான் இந்த இடத்துல தெற்கு திசை அப்படின்னாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் ஸ்ரீ கோதாதேவி கொடுத்துருக்கா அப்படிங்கிறது தான் இதில் விசேஷமான அர்த்தம். இன்னும் அடுத்ததில் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அடுத்ததில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.